வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வெளியில் பார்த்தா ரொம்ப சாந்தமானவங்களாக இருப்பாங்க. யாரையுமே காயப்படுத்தாத குணம் அவங்களுக்கு. எங்கேயுமே சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால் அவங்கள அழிக்க வரக்கூடிய நபர் கத்தி எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. அவன் வருவான் இனிமையோட, சிரிச்சுக்கிட்டே, நல்ல வார்த்தையோட சமாதானம் பேசுகிற மாதிரி. இந்த நபர் யார் அப்படின்னா, உன்னுடைய முடிவெடுக்க முடியாத தன்மையில் வாழ்கிறவன். நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் உன் வாழ்க்கையில் வசதியாக இடம் பிடிப்பான். எதுவும் அவசரம் வேண்டாம், ரெண்டுமே சரிதான்னு சொல்லி உன்னை நின்ற இடத்திலேயே நிற்க வைப்பான். நீ நகராத வரைக்குமே அவன்தான் எல்லா சூழ்நிலையுமே நடத்துவான். இந்த மர்ம நபர் உன்னை அடக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டான். உன்னை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டு முகத்தை காட்டுவாங்க. உன் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, உன் பின்னாடி இன்னொன்று பேசுவாங்க. ஆனால் ரெண்டையுமே இனிமையாக தான் பேசுவாங்க. அதனால தான் நீ சந்தேகப்படவே மாட்ட. துலா ராசிக்காரங்க நல்ல பெயரை காக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அந்த நல்ல பெயரே இந்த நபருக்கு ரொம்பவே ஆயுதம் மாதிரி பயன்பட்டுட்டு இருக்கு. இது வெளியே போனால் நீ தப்பாக தெரியுவன்னு சொல்லி உன்னை உண்மையை சொல்லவே விட மாட்டாங்க. நீ உண்மையாக சொன்னால் கூட இதை இப்படியா சொல்லணும்னு உன் வார்த்தையை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மர்ம நபர் உன்னுடைய உணர்ச்சிகளை மேடை நாடகமாக மாற்றுவாங்க. நீ கஷ்டப்பட்டா அவன் வருத்தப்படுவான். ஆனால் அது உனக்காக இல்லை, மற்றவங்க பார்க்குற மாதிரி உன் கண்ணீர் அவனுக்கு ஒரு காட்சி. அவன் நல்லவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு துலா ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் தான் உன்னை எப்போதுமே நடுவுலையே வைக்கிறவங்க. இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விடவே மாட்டான். நீ தைரியமாக ஒரு பக்கம் எடுத்தா நீ மாறிட்டேன்னு சொல்லுவான். நீ அமைதியாக இருந்தால் அவன் தான் உன் முடிவையும் சேர்த்து எடுப்பான். உன் வாழ்க்கையவே மெதுவாக அவன் வசத்துக்கு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் உன்னை அழிக்க வர்றது யாருன்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய குழப்பத்தில் தான் வசதியை உருவாக்குவான். இனிமையோட ரெண்டு முகத்தை போடுறவன். உன் நல்ல பெயரையும் மௌனத்துக்கு காரணமாகவே பயன்படுத்தக்கூடியவனாகவும் இருப்பான். இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து வெளியே வர முதல்ல நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. சில நேரம் இல்லைன்னு சொல்கிறது தான் சமநிலை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அமைதி கெட்டாலும் அந்த அமைதி போலியானது இல்லை. கடைசியாக துலா ராசிக்காரங்க தராசு மாதிரி சமநிலையை தேடுறவங்க. ஆனால் அந்த தராசில் கல்லை ரகசியமாக வச்சவன் தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நபர். துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னொரு மர்ம நபரும் இருக்காங்க. அது யார் அப்படின்னா, உன்னோட சார்பாக பேசுகிறவங்க, நான் உனக்காக தானே சொல்கிறவங்க, உன்னுடைய நல்லதுக்கு தான் முடிவெடுத்தேன்னு சொல்லி உன் வாயில் பேசுகிற மாதிரியே நடிப்பாங்க. நீ கேள்வி கேட்ட அப்படின்னா நீ ஏன் இப்படி தான் சொன்னன்னு திருப்புவாங்க. ஒரு நாள் நீ குழம்பி போய் நிற்கும் பொழுது நான் உன்னை என்ன சொன்னேன் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி உன்னை சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த நபர் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. உன் பக்கம் மாதிரி இருக்க மாதிரியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் நிற்கிற இடம் ரொம்பவே ஆபத்தானது. அவன் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைப்பான். அதனால தான் உன்னை ஒரு பக்கம் மற்றவங்களோட இன்னொரு பக்கம் சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த நடுவில் நீ தான் எப்போதுமே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். துலா ராசிக்காரங்க அமைதியை காப்பாற்ற நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அதையே அந்த நபர் உன் மேலே சுமத்துவாங்க. நீ பேசினா பிரச்சனை பெருசாகும், நீ அமைதியாக இருந்த அப்படின்னா எல்லாமே சரியாகிரும்னு சொல்லி நீ அனுபவிக்கிற அநியாயத்தையும் சாதாரணமாக மாற்றிடுவான். நீ தைரியமாக பேச ஆரம்பிச்ச அப்படின்னா நீ சண்டை பிடிக்கிறவன்னு சொல்லி குற்றம் சாட்டுவான். இந்த மர்ம நபர் தான் உன்னுடைய உணர்ச்சிகளை எடை போடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உன்னுடைய கஷ்டம் அவனுக்கு குறையாக இருக்கும், மற்றவங்களோட கஷ்டம் பெருசாகவும் இருக்கும். அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி உன் வழியை பின்புறம் தள்ளுவான். நீ உன் வழியை மதிக்காமல் போக ஆரம்பிச்ச அப்படின்னா அவனுடைய வெற்றியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர் உன் முடிவுகளை எப்போதுமே தள்ளி போட வச்சுக்கிட்டே இருப்பான். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், சமயம் வரட்டும்னு சொல்லி நீ முடிவெடுக்கிற தைரியத்தை ரொம்பவே சோர்வடைய வைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. நீ நிற்கிற வரைக்கும் அவன் வசதியாக எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்திக்குவான். துலா ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் உன்னை நியாயமானவன் மாதிரி காட்டி உன்னை இழப்புக்குள்ளே தள்ளுறவனாக தான் இருப்பான். வெளி உலகம் உன்னை நல்லவன்னு சொல்லும், ஆனால் நீ மட்டும் உள்ளுக்குள்ளே காலியாக போயிருப்ப. துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உன்னை அழிக்க வர்றவன்னு தெரிஞ்சா யாருன்னு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா உன் பேரில் பேசிக்கிட்டு உன் குரலை அடக்கிறவன், அமைதியை காரணமாக காட்டி அநியாயத்தை சாதாரணமாக்குறவன்,
உன் தயக்கத்தில் தான் வசதியை கட்டிக்கிறவன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து வெளியே வரக்கூடிய முதல்ல நீ ஒத்துக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எல்லா சமாதானமும் நல்லதில்ல, எல்லா அமைதியும் நியாயம் இல்லை. சில நேரம் சத்தம்தான் உன்னை காப்பாற்றும். கடைசியாக துலா ராசிக்காரங்க தராசு. எடை சரியாக இருக்கணும்னு கல் எடுத்து வைக்கணும். அந்த கல்லையே ரகசியமாக வச்சவன் தான் உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபராகவும் இருந்துகிட்ருக்கான். அதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றத்தை நீ கண்கூட பார்க்க ஆரம்பிப்ப. அப்படி இருக்கும் பொழுது துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் வாழ்க்கையை அப்படிங்கும்போது உன் நன்றியை ஆயுதமாக பயன்படுத்துகிறவங்களாம் இருப்பாங்க. நீ ஒருத்தருக்கு உதவி பண்ணின அப்படின்னா அவன் அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் நன்றியோடு அல்ல, நீ அப்போ எனக்கு இதை செய்தியே அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ நீ இதை செய்யணும்னு சொல்லி உன் நல்ல மனசை கடனாகவே மாற்றிடுவாங்க. துலா ராசிக்காரங்க நன்றி மறக்கவே மாட்டாங்க. அதையே அவன் சங்கிலியாக போட்டுருவான். இப்போது இந்த நபர் உன்னை காயப்படுத்த மாட்டான், உன்னை நினைவுபடுத்திகிட்டே இருப்பான். மென்மையாக சிரிச்சுக்கிட்டே நான் கேட்குறது பெருசாக இல்லை, இதுக்கு நீ மறுக்க மாட்டேன்னு சொல்லி நீ மறுக்க முடியாத சூழலை உனக்கு உருவாக்கிடுவான். நீ ஒரு முறை ஒத்துக்கிட்ட அப்படின்னா அதுவே பழக்கமாகவும் மாறிடும். அந்த பழக்கம்தான் உன்னோட சுதந்திரத்தை மெதுவாகவே எடுத்துரும். துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எல்லாருக்குமே சமமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் இந்த நபர் உன்னை எப்பொழுதுமே நடுவுலையே இழுப்பான். 2 பக்கம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ தான் நியாயம் பேசணும்னு உன்னை முன்னாடி தள்ளிடுவான். நீ பேசுனா ஒரு பக்கம் உன்னை வெறுப்பாங்க, பேசலைன்னா இன்னொரு பக்கம் உன்னை குற்றம் சொல்லுவாங்க. 2க்குமே நடுவில் நீ தான் மாட்டிக்கிட்டு சோர்ந்து போயிடுவ. இப்போது இந்த மர்ம நபர் உன்னோட நேரத்தை மெதுவாக குடிச்சிருவான்னு சொல்கிறாங்க. சும்மா பேசணும், ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி உன் நேரத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கையை முக்கியமாக இருக்கணும்னு அவனுக்கு தோணவே தோணாது. நீ அவனுக்கு கிடைக்கிற நேரம்தான் இருப்ப. இப்போது உன் வேலையை பற்றி பேசணும் அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நபர் உன்னோட எல்லையை மதிக்கவே மாட்டாங்க. நீ மெதுவாக இல்லைன்னு சொன்னால் அவன் முகம் மாறும், சிரிப்பும் குறையும். அந்த மாற்றம் தான் உன்னை குற்றவாளி மாதிரி உணர வைக்கும். அப்போது நீயே சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒத்துக்குவ. இதை அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உன்னை அழிக்க வரக்கூடிய நபர் உன்னுடைய சமநிலையை குலைக்கிறவங்களாம் இருப்பாங்க. நீ எல்லாருக்குமே சமமாக இருக்க முயற்சி பண்ணும் பொழுது அவன் மட்டும் உன் மேலே அதிகமாக எடை வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த எடை தான் உன்னைய சாய வைக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே உன்னை அழிக்க வரவன் தெளிவாக யார் அப்படின்னா உன் நன்றியை, உரிமையை, அப்படி இருக்கும் பொழுது உன் நேரத்தையும் அமைதியும் சுரன்றவன் உன் சமநிலையில தான் எடையை மறைச்சி வச்சுக்கிறவனாக தான் இருப்பான். இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து வெளியில் வர நீ முதல்ல செய்ய வேண்டியது நன்றி கடனுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது தான். எல்லா உதவிக்கும் வாழ்நாள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னு சொல்கிறதும் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு கடினமான ஒன்று தான். ஆனால் சில நேரம் அதுதான் உண்மையான சமநிலையாகவும் இருக்கும். கடைசியாக துலா ராசிக்காரங்களை தராசு எடையை சமமாக வைக்கணும் அப்படின்னா தேவையில்லாத சுமையை இறக்கி வைக்கணும். அந்த சுமையே உன் மேலே ஏற்றுறவன் தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு மர்ம நபராக இருந்துட்டு இருக்கான். அதை புரிஞ்சு நீ அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருந்த அப்படின்னா மட்டும்தான் உன் லைஃப்பில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி மட்டுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ மற்றவங்களை எப்பொழுதும் ரொம்ப லேசாக எடை போடக்கூடாது. அவங்கள நம்பி எல்லா விஷயங்களும் நீ ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயமா இருக்குது. யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையுமே நீங்கள் சுயமாக எடுக்க முடியும். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட அவங்களோட முடிவு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து பழகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ராசி என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மர்ம நபர்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது தான். அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். இனி வரக்கூடிய வருடங்கள், இனி வரக்கூடிய மாதங்கள், இனி வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை மறக்காமல் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.